எல்லாருக்கும் பிடிச்ச பாஸ்தாவை நம்ம எப்படி ஹெல்த்தியாக ஹோம்மேடாக செய்கிறதுன்றதை தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை செஞ்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அடிக்கடிக்கு செய்வீங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஒரே ஒரு கப்பளவு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ அப்படியே ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ இந்த மாவை நான் 2 பங்காக பிரித்து எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம நல்லா கரெக்டான சைஸ்க்கு நம்ம ரொம்ப மொத்தமாகவும் இல்லாமல் மெலிசாவும் இல்லாமல் மீடியமான சைஸுக்கு நம்ம இதை திரட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு வாட்டர் பாட்டில் மூடியை வச்சு இந்த மாதிரி நம்ம அழுத்தம் கொடுத்து எடுத்துக்கலாம். ஃபுல்லாக இதே மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக எடுக்க வந்துருச்சு பாருங்கள். அதை நம்ம வேஸ்ட்டு கிடையாது, திரும்பவும் அதை திரட்டி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒன்று எடுத்துக்கோங்க. இப்படி மெதுவாக மடிச்சுக்கோங்க. மடித்ததுக்கப்புறம் இந்த பக்கம் அதை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. பார்க்க அழகான ஷேப் வந்துடும். இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துகிட்டு வர வேண்டியது தான். இன்னொன்றும் செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோதான். பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நம்ம வீட்டிலையே ஈஸியாக செஞ்சிட முடியும். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம செஞ்சு கொண்டு வந்துட்டோம் பாருங்கள். இப்போ நல்லா தண்ணி கொதிக்கணும். நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஒரு சிட்டிகை உப்பு, ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு இதை போட்டுருங்க. போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே நல்லா விட்டுருங்க, கொதிக்க விட்டுருங்க. 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். பாருங்கள் நல்லா வெந்து மேலே எழுந்து வந்துருச்சு பாருங்கள். ஒரு 5 நிமிஷம் போதும். இதை எடுத்து நம்ம வேறு பாத்திரத்துக்கு வடித்து மாற்றிடலாம். அதிக நேரம் எடுக்காது. இப்போ ஒரு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. நீங்கள் பட்டர், வெண்ணெய், நெய் கூட விட்டுக்கலாம். 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிட்டு கடுகு ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கடுகு பொரிஞ்சு வரும்போது இப்போது சீரகம் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ அதிகமாக நம்ம மசாலா எதுவும் சேர்க்க போகிறதில்ல. ரொம்ப சிம்பிளி சூப்பராக செய்ய போகிறோம். நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ ஒரே ஒரு வெங்காயத்தை நல்லா குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கோங்க. ஜஸ்ட்டு கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி விட்டால் போதும். ரொம்ப நேரம் வதக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போது கண்ணாடி பதம் வந்துருச்சு பாருங்கள். இந்த டைமில் ஒரே ஒரு தக்காளியை நல்லா குட்டியாக நறுக்கி வச்சுக்கோங்க. அதையும் போட்டு வதக்கிக்கலாம். இஞ்சி, பச்சை மிளகாய் இதெல்லாம் தனித்தனியாக சேர்க்கலை. நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி செய்யும்போது குழந்தைங்கள்லாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், காஷ்மீர் மிளகாய்த்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போதும். வீட்டு மிளகாய்த்தூள் ஒரு அரை ஸ்பூன் போதும். நான் செஞ்சுருக்கிற குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி நான் சேர்த்துருக்கேன். கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. அடுப்பு ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த ஸ்டெப் செய்யுங்க. நல்லா அதெல்லாம் ஒன்று திரண்டு வந்ததுனாவே போதும், ரொம்ப நேரம் கிடையாது. இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த டைமில் நாம் எடுத்து வச்சு அந்த பாஸ்தாவை போட்டுடலாம். போட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படி சும்மா பெரட்டி விட்டால் போதும். அதில் காரம் உப்பெல்லாம் நல்லா பிடிக்கிற அளவுக்கு. அவ்வளோதான். பாருங்கள், ஈஸியாக செஞ்சுட்டோம். ரொம்ப அதிக நேரம் எடுக்கலை, அதிகமான பொருட்களும் கிடையாது. ரொம்ப ஈஸியாக செஞ்சுட்டோம். ஆனால் டேஸ்ட் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் ஒரு முறை செஞ்சிங்கன்னா குழந்தைங்க அடிக்கடிக்கு செய்ய சொல்லுவாங்க. ஹெல்த்தியான ஹோம்மேட் பாஸ்தா இது. கருவேப்பிலை, கொத்தமல்லியை லாஸ்ட்டாக கொஞ்சம் தூவி வெட்டி இறக்கிட்டா அவ்வளோதான், ரெடி. அவ்வளோதான். நம்ம பேசுகிற டைமில் சூப்பராக செஞ்சு முடிச்சிடலாம். குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க. பார்க்கவே எவ்வளோ நல்லா இருக்குது. சட்டுன்னு செஞ்சிட முடியும். நம்ம ஹெல்த்தியான கோதுமை மாவில் தான் செஞ்சோன்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும் இது.
நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள், அடிக்கடிக்கு செய்வீங்க. அடுத்த ரெசிப்பியில் பார்க்கலாம். விஜி கிரியேஷனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப ஹெல்த்தியான, டேஸ்டியான, நல்ல காரசாரமான ஹோம்மேட் வீட் பாஸ்தா செஞ்சிட்டோம். இதை எல்லாரும் ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாரும். தேங்க்யூ.